ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, ஆடி அமாவாசையான இன்றைய தினத்தோடு உன்னை சுற்றியுள்ள ஆபத்து அனைத்தும் விலகிவிட்டது. இனி துன்பம் உன்னை நெருங்காது என் குழந்தையே. இன்பங்கள் ஒவ்வொன்றாக உன்னை தேடி வரும். இது உன் தந்தையின் சத்தியமான சத்திய வாக்கு. பல பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு மறதிதான் என்பார்கள். நல்லதோ கெட்டதோ எதுவானாலும் நடந்து அதை அனுபவித்து தீர்த்த பின் அதை மறந்து விட வேண்டும். எதுவும் நடக்காதது போல இருந்து கொண்டு புதிய ஒன்றை தேட வேண்டும். அந்த புதிய ஒன்று ஆனந்தத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். நிறைய விஷயங்களில் மறதி இல்லாததால் தான் நிம்மதி என்ற உணர்வு நம்மிடம் இல்லாமல் போகிறது. எதிர்பார்ப்பு என்ற ஒன்று தோன்றி நிம்மதியை குலைக்கின்றது. ஏமாற்றம் என்ற பாதிப்பு நிலை நம்மை திசை திருப்பி நிம்மதி என்ற உணர்வை பறித்து கொள்கிறது. படபடப்பு, பதைபதைப்பு, கோபம், பழிவாங்கும் எண்ணம், பொறாமை போன்றவற்றை அது தூண்டி விடுகிறது. இதையெல்லாம் தவிர்க்க வேண்டுமானால் நேற்றைய சூழலை இன்றைக்கு மறந்து விட வேண்டும். யதார்த்தத்தில் மட்டும் வாழ வேண்டும். மறதி கைகூடாத நேரத்தில் மனக்கட்டுப்பாட்டை பிரயோகிக்க கற்க வேண்டும். விஷய பாதிப்புகளை நினைத்து கொண்டு இருக்காமல் மனதை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும். நமக்கு பிடிக்காத ஒன்று நடந்தால் உடனே எதிர்ப்பை வெளிக்காட்டும் நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். கசப்பை வெளிப்படுத்தும் விதமாக பழிவாங்குதல் போன்றவற்றை செய்வதை தவிர்க்க வேண்டும். விமர்சனம் செய்வதை விட்டு விட வேண்டும். இப்படி விட வேண்டியவற்றை விட்டால் மட்டுமே வர வேண்டியது வரும். நமது இந்த செயல்களால் என்ன நன்மை கிடைத்துவிடும் என யோசித்தால் நாம் பிறரை பாதிப்புக்கு ஆளாக்க மாட்டோம். நாமும் பாதிக்கப்பட மாட்டோம். இல்லாவிட்டால் விஷய பாதிப்புகள் நம் மனதை கொந்தளிக்க செய்து ஆனந்தம் என்ற உணர்வையே அடியோடு சாய்த்துவிடும். நடந்ததையே நினைத்து கொண்டு இருந்தால் நிம்மதி நமக்கு எப்போதும் கிடைக்காது. மனதில் ஒரு தெளிவு பிறக்காது. அதனால் நமது மனதை விஷயத்திலிருந்து மாற்றிக்கொள்ள வேண்டும். என்றாவது ஒரு நாள் அட போடா, போனால் போகட்டும் என நினைக்கத்தான் போகின்றோம். அது நடந்து வெகு காலத்திற்கு பிறகு இப்படி நினைக்காமல் உடனே நினைத்தால் விளைவு நன்றாக இருக்குமல்லவா? வாழ்நாளில் எத்தனையோ அனுபவங்களை நாள்தோறும் அனுபவித்து கொண்டே வருகிறோம். இதை நினைவில் வைத்திருந்தால் நல்லது நடக்குமா? அதை அப்படியே விட்டுவிட வேண்டும். இதற்கு மனதை மாற்றுவது மட்டுமே ஒரு மகத்தான வழி. நீ இன்றைக்கு நலமோடு இருப்பதற்கு ஒரு முக்கிய காரணம் உன் தந்தையான என்னுடைய பாதுகாப்பில் நீ இருக்கிறாய் என்பதுதான் உண்மை. இயற்கையாலும் விதியாலும் மனிதர்களாலும் அமானுஷ்ய கிரகங்களாலும் உனக்கு எப்போதும் ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. இவைகள் அனைத்தும் எந்த நிலையிலும் உன்னை அண்டாமல் கஷ்டங்கள் தராமல் இருக்க நான் உன்னை எப்போதும் கவசம் போல காப்பேன். உன் பாதுகாப்பு என்பது என்னுடைய திருநாமமே. அது எப்போதும் உன் நாவிலும் மனதிலும் இருக்குமானால் அவன் எந்த நிலையிலும் காப்பாற்றப்படுவான். எனது பெயரை நித்திய பாராயணமாக சொல்லிக்கொண்டே இரு. நானே உனது கவசமாக உன்னை அரவணைத்து காப்பேன்.